அல்லாஹ்வை கட்டுப்பட்டோம் என்பதை காட்டுவதற்கு அவன் சொன்னால் நாங்கள் செய்வோம். இதுதான் ஹஜ்ஜும் குர்பானியும். ஏன் அல்லாஹ் அப்படி வைத்தான் தெரியுமா? இந்த ரெண்டும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்காமல் செய்து முடித்தவர். மகனை அறுப்பதற்காக கேள்வி கேட்காமல் போனவர். எந்த கேள்வியும் இடம்பாடும் இல்லாமல் ஒரு குர்பானியையும் ஹஜ்ஜையும் அவர் தலைமையில் அல்லாஹ் முடித்து கொடுத்ததால் ஹஜ்ரத் இப்ராஹிமை உலகமெல்லாம் நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் அப்படி வைத்து விட்டான். நான் சொல்வதை போல செய், நீ கேள்வி கேட்கக்கூடாது. ஏனென்றால் உலகத்தில் கேள்வி கேட்காமல் இப்ராஹிம் செய்து முடித்ததால் நீங்களும் அந்த சுன்னத்தை அவருடைய பாட்டையில் அவருடைய வழியில் இருந்து முடியுங்கள் என்பதை அல்லாஹ் உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லிம்களுக்கு இந்த ரெண்டையும் ஹஜ்ஜையும் குர்பானியையும் அல்லாஹ் கடமையாக்கி வைத்து விட்டான். இந்த ரெண்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் குர்பானியாக இருக்கட்டும், இந்த ரெண்டையும் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். இந்த ரெண்டும் காலத்தால் நிற்காது, யாராலும் நிறுத்த முடியாது. உலகமெல்லாம் கொரோனாக்கள், இதுபோல் எவ்வளவு கொரோனாக்கள் வந்தாலும், இப்போ சமீபத்தில் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறான் இல்லையா, இத்தனை பேருக்கு பாதிப்பு, அத்தனை பேருக்கு பாதிப்பு, படுக்கைகள் எல்லாம் தயார் என்றெல்லாம் பயமுறுத்துவார்கள். இனி எவ்வளவு பெரிய உலகத்தினுடைய பெரும் லாக்டவுன்களை உலகம் சந்தித்தாலும் ஹஜ்ஜும் இருக்காது, குர்பானியும் இருக்காது. ஏனென்றால் இந்த ரெண்டுக்கும் அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். ஹஜ்ஜு அல்லாஹ் தேர்வு செய்கிறான். என்கிட்ட இந்த வருஷமெல்லாம் காசு இல்லையே, நான் எங்கே ஹஜ்ஜு செய்கிறது, 5 லட்சம் ரூபா வேணுமே என்று இந்த வருஷம் சொல்லுவார். அல்லாஹ் நாடுகிற போது அடுத்த வருஷம் அந்த 5 லட்சம் அவருக்கு தானாக கிடைத்து விடும். யாருக்கெல்லாம் ஹஜ் நசீப் என்பதை அவன்தான் போடுகிறான், அவன்தான் அனுப்பி வைக்கிறான். நம்முடைய பணம் காசுகள் என்பது அப்பாற்பட்டது. அதனால் ஹஜ் என்பது காலத்தால் எந்த காலத்திலையும் நிற்காது, அல்லாஹ் நிற்க விட மாட்டான், அவன் பொறுப்பெடுத்திருக்கிறான். இரண்டாவது, குர்பானியும் நிற்காது. ஏன் தெரியுமா? குர்பானியிலே அறுக்கிற ஆடு மாடுகளை நாம் படைக்கவில்லை, நாம் கர்ப்பத்திலே உண்டாக்கவில்லை, நாம் அதற்கு ரூஹ் ஊதவில்லை, பாய்கிற கால்களையும் ரோமங்களையும் சதைகளையும் எலும்புகளையும் நாம் கோர்க்கவில்லை. அல்லாஹ் தான் காலத்திற்கு தோதுவாக குர்பானி பிராணிகளை வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் இந்த படைப்புகளில் அவன் பரக்கத்தும் செய்து விட்டான். உலகத்தில் பக்ரீத் அல்லாமல் சாதாரண நாட்களில் ஆடுகளும் மாடுகளும் இறைச்சிக்காக எத்தனை கோடிகள் அறுக்கப்படுகிறது. ஆனால் இந்த இத்தனை இறைச்சிகளுக்காக அறுக்கப்பட்டாலும் குர்பானியுடைய நாட்களில் இன்னும் பல கோடிகளாய் அறுப்பதற்காக வேண்டி நாம் பார்க்கிறோம். ஆடு கிடைக்கவில்லை, மாடு கிடைக்கவில்லை, நான் குர்பானி கொடுக்கவில்லை என்கிற எந்த நிர்பந்தமும் எந்த காலத்திலையும் வராது. அல்லாஹ் இந்த 2 பொருட்களின் மீதும் அவன் பரக்கத்து செய்கிறான். ஹஜ்ஜையும் குர்பானியையும் அல்லாஹ் அவனுடைய கைவசத்தில் வைத்திருப்பதால் அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும்.